புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் சீரழிந்து சிறந்தவள் மரிய மதலேனாள். திருநாள் ஜூலை 22. சிந்தனை: அவள் செய்த பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன. அவள் காட்டிய பேரன்பே அதற்கு சான்று. அது ஒரு நகரின் ஒதுக்குப்புறம். மாடி வீடு, தாழ்ந்த ஜன்னல்கள் வருகின்ற போகின்ற யூதர்களின் கடைக்கண் ஜன்னல்களை துளாவின. ஜன்னல்களுக்கு பின்புறம் அறையினுள் 3 இள நங்கையர், உடலை விற்று வாழ்க்கை நடத்தும் ஜீவன்கள். மதலேனாள், ராக்கேல், தாமார். மது, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? எவனுடையனாவது இதயத்தை பறிகொடுப்பதுதான். ராக்கேல், உனக்குத்தான் சொல்றேன், என்னமும் செய்யுங்க, அதை மட்டும் செய்துவிடாதீர்கள். சரி, நேரம் ஆகுது, தொழிலில் இறங்கும் முன்னால் ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஒயின் சாப்பிடுங்கள். தன் கூந்தலுக்கு எண்ணெய் தடவிக்கொண்டு இவ்வாறு பேசியது தாமார், இத்தொழிலுக்கு மேனேஜர். மது உடம்புக்கு நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை ராக்கேல். இது ஒரு இஸ்ரேல் மகளுக்குரிய வாழ்வா? உனக்கென்ன பைத்தியமா? இது இவ்வளவு ஜாலியான வாழ்க்கை. பணத்துக்கு பணம், பழகிறதுக்கு பல வகைப்பட்ட ஆண் பிள்ளைகள். ஒரு பெண்ணுக்கு இதைவிட வேறென்ன வேண்டும்? உங்களைப் போல் நானும் இவ்வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறேன், உண்மைதான். ஆனால் இது பாவ வாழ்க்கை. மிருக உணர்ச்சிக்கு எப்படியாவது தீனி போட வேண்டுமென்று திசை மாறி வந்ததால் இவ்வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன். இதில் கிடைக்கிற இன்பம், மகிழ்ச்சி எல்லாம் கானல் நீர் மாதிரி நிலையற்றது. பொலபொலவென்று கண்ணீர் வடித்தாள் மதலேன். முட்டாள்தனமாக பேசாதே. உணர்ச்சி வசப்பட்டு பேசி உன் பொன்னிற அழகை குறைத்து கொள்ளாதே. இதையே வாழ்க்கை முறையாகிவிட்ட பிறகு அழுது பயனில்லை. எந்த சக்தியாலும் இதிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்க முடியாது. பக்குவப்பட்டவள் போல் இங்கனம் பேசினாள் தாமார். எச்சக்தியாலும் முடியாதா? யார் சொன்னது? கடவுள் இருக்கிறார், விடுவிப்பார். நாம் இருப்பதோ பாவ படுகொலி. இதில் கடவுள் புனித பெயரை ஏன் இழுக்கிறாய்? ஏன் இழுக்கக்கூடாது ராக்கேல்? இஸ்ராயேல் மக்களின் கடவுள் கோவிலில் வாழும் வெளிவேடக்காரர்களுக்கு கடவுளாக இருக்கும்போது நமக்கு மட்டும் கடவுளாக இல்லாமலா போய்விடுவார்? பகலில் ஆலயத்தில் வழிபட்டு இரவில் இங்கேதானே வருகிறார்கள். இவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ பணி செய்யும் நம்மை பார்த்துதான் இசையாஸ், உன் பாவங்கள் செந்தூரமாய் சிவந்திருப்பினும் பனிபோல் வெண்மையாக்குவேன் என்று சொன்னார் என்றால். அது தெரிகிறது மது. கடவுள் நல்லவர்தான். ஆனால் அவரது பூசாரிகளை பார். அவர்களிடமும் சென்றால் கோவில் வரி கட்டினாயா, பாவ பரிகாரத்துக்கு பணம் கட்டினாயா என்பார்கள். இதனால் என்ன பயன்? அது கிடக்கட்டும். நகரத்தில் உள்ள இளம் போதகரை பற்றிய செய்தி கேட்டிருக்கிறாயா? நல்ல கதைகளை சொல்கிறாராம். எடுத்ததற்கெல்லாம் பெரிய பிரசங்கங்களை வைத்து கழுத்தறுக்கிற பரிசேயரை போல் இவர் இல்லையாம். அது மட்டுமல்ல ராக்கேல், அன்றைக்கு ஒரு நாள் தம்மை நல்ல மேய்ப்பன் என்றும் இஸ்ராயேல் வீட்டில் இழந்த ஆடுகளை தேடி வந்தேன் என்றும் சொன்னாராம். அவை நம்மை பற்றியல்லவா சொல்லியிருக்கிறார். நான் அவரிடம் போக முடிவு செய்துவிட்டேன். பைத்தியமாக உளராதே மது. அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் நம்மிடம் பேச துணிவாரா? இதை கேட்காதவள் போல் மதலேனாள் ஒரு போர்வையை மேலே போர்த்தி கொண்டு வெளிக்கிளம்பினாள். நீ என்ன செய்கிறாய் என்றே தெரியாமல் நடந்து கொள்கிறாய். மூக்குடை போட்டு வரப்போகிறாய். பரவாயில்லை, மூக்குடை போட்டு அசடு வலியும்படி நடத்தப்பட்டாலும் அது சரியே. நான் செய்த பாவங்களுக்கு இதுவும் தகும். இதற்கு மேல் எது செய்தாலும் தகும். இதோ பார், எது எப்படியாயினும் என்று நீ அவரை பார்க்க முடியாது. அவர் பரிசேயர் சீமோன் வீட்டு விருந்துக்கு போனார். அங்கேயே அவரை நான் பார்ப்பேன். வாடிக்கையானால் முந்திய நாள் வழங்கப்பட்ட விலையுயர்ந்த பரிமள தைல பாட்டிலை எடுத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து செல்வந்தர் குடியிருக்கும் பகுதியில் நுழைந்தாள். அங்கிருந்த அத்தனை வீடுகளுக்கும் மதலேனாளுக்கு அத்துப்படி. ஏனெனில் இருள் வேளையில் பின்பக்க வாசல் வழியாக அவ்வீடுகளில் அவள் முன்பு நுழைந்திருக்கிறாள். நடந்த கால்கள் சீமோன் வீட்டின் முன் நின்றது. திறந்த முன் வாசலிலிருந்து உள்ளே பார்த்தாள். விருந்தினர்களின் உரையாடல் சத்தம், சந்தடி. இப்போதகர் நல்லவர்தானாம், போலியோ? ஒரு கணம் யோசித்தாள். நிச்சயமாக இவர் ஒரு புனிதர்தான், நல்லவர்தான். இவரே எனது நம்பிக்கை. அறையினுள் நுழைந்தாள். உரையாடல் நின்றது. அனைவரின் கண்களும் அவள் மேல் நிலை குத்தின. சாந்தம் தவழும் முகத்துடன் அமர்ந்திருந்த போதகரை அடைந்தாள். பிறரை போல் அவரும் அவளை பார்த்தார். ஆனால் அவரது பார்வையில் இச்சை இல்லை, பாராட்டுதலும் இல்லை, இரக்கம்தான் சுரந்தது. இவர் யார்? இதற்கு முன் என்னை இவர் பார்த்ததில்லை.
ஆனால் இவர் பார்வையில் அந்யோன்யம் தெரிகின்றதே என உள்ள கிடக்கையை இவர் அறிகிறார். நிச்சயமாக புனிதராக இருந்தும் இவர் என்னை விரட்டவில்லை. அவர் கால்களில் விழுந்தால் என் ஆண்டவரே என்று கூறி தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவி கூந்தலால் துடைத்து தைலத்தால் பூசினாள். இதை பார்த்து கொண்டிருந்த பரிசேய சீமோன், ஒரு பாவி பெண் தனது பாதத்தை தொட அனுமதிக்கும் இவர் ஒரு புனிதர்தானா என்று நினைக்க, அவன் உள்மனதை அறிந்து, சீமோனே, உமக்கு ஒன்று சொல்லட்டுமா என்றார் இயேசு. சொல்லும் போதகரே. ஒரு எஜமானுக்கு ஒருவன் ரூபாய் 5 மற்றொருவன் ரூபாய் 500 திருப்பிக் கொடுக்க கடன்பட்டிருந்தனர். இறக்கப்பட்டு இருவரையும் எஜமான் மன்னித்து விட்டான். இருவரில் எவன் எஜமானை அதிகம் நேசிப்பான்? அதிகம் மன்னிக்கப்பட்டவர்தான் போதகரே. சரியாக சொன்னீர். நான் உம் வீட்டிற்கு வந்தேன். சரியான முறையில் வரவேற்று உரிய உபசரிப்புகள் வழங்கவில்லை. ஆனால் இப்பெண் இங்கு வந்த நேரத்திலிருந்து என் கால்களை முத்தமிட்டு ஓயவில்லை. விலை உயர்ந்த பரிமளத்தால் என் கால்களை பூசினாள். பெரும் பாவிதான் இவள். அன்பு காட்டியதால் இவள் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கவலை வேண்டாம், சமாதானமாக போய் வாமா. போனவள் அன்றிரவை சலனமற்ற தூக்கத்தில் கழித்தாள். சாமம் கடந்தபின் எழுந்து தன் பொருட்களை ஒழுங்கு செய்தாள். அங்கே என்ன நடக்கிறது என்றார் தாமார். தாமார், நான் புது வாழ்வை தொடங்கப் போகிறேன். என்ன நடந்தது மது? எனக்கே தெரியவில்லை. சீமோன் வீட்டில் அவர் பாதம் விழுந்தேன். பாவங்கள் என்னை விட்டு போய்விட்டதாக உணர்கிறேன். வீட்டிற்கு போய் திரும்ப என் நல்வாழ்வை தொடங்கப் போகிறேன். நீ எடுத்த முடிவு சரிதானாம்? வீட்டுக்கு சென்றால் எந்த முகத்தோடு உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு கணம் நினைத்துப்பார். தாமார் கேட்டாள். நினைக்க ஒன்றுமில்லை, நான் போகிறேன். வாசலுக்கு சென்றால் திரும்பினாள். ராக்கேல், தாமார், போய் வருகிறேன். இந்த இழி நிலையிலிருந்து போகிறேன். வீட்டில் அவளுக்கு எதிர்பாராத நல்ல வரவேற்பு. தான் வந்த நேரம் மாலை நேரம். அவள் அண்ணன் அப்போதுதான் வயக்காட்டிலிருந்து வந்து உள் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஒரு சமயம் நம் வீட்டுக்கு நாடோடி போதகர் ஒருவர் வந்தார். மற்ற போதகர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தார். அவர் பெயர் இயேசு என்றனர். ஆம், அதுதான் அவர் பெயர். அவரை உனக்கு தெரியுமா? அவரால் தான் நான் மனமாறி வீட்டிற்கு வந்திருக்கிறேன். சீமோன் இல்லத்தில் நடந்த நிகழ்ச்சியை மதலேனால் கூறினாள். சில நாட்களுக்கு பின் இயேசு தன்னை கடவுள் என்று கூறியதை முக்கிய குற்றமாக கருதி அவரை துன்பத்துக்குள்ளாக்கினர் யூதர். வெள்ளிக்கிழமை காலையில் வேறெதுவும் செய்ய முடியாவிட்டாலும் இயேசுவின் அன்னைக்கு ஆறுதல் அளிக்கவாவது முடியுமே என்று சொல்லி மதலேனால் புறப்பட்டாள். அலங்கோலப்பட்டிருந்த இயேசுவை வெளியே கொண்டு வந்து தோள் மேல் சிலுவை சுமத்தினர். கல்வாரிக்கு பயணமானார். ஒரு நிமிடம் கூட்டத்திலிருந்த தன் தாயை பார்த்தார். தன் பாவங்களும் அவர் பாடுகளுக்கு எவ்வளவு காரணம் என்று மதலேனால் உணர்ந்தாள். மனம் கசிந்து அழுதாள். மரியாள் அவளை தேற்றினாள். இருவரும் மலை நோக்கி கூட்டத்துடன் புறப்பட்டனர். இயேசுவின் கரங்களில் கால்களில் அறையப்பட்ட ஆணிகள் அவள் இதயத்தை பிளந்ததாக உணர்ந்தாள். இதற்கு முன் இயேசு தன் கொடுமையாளர்களை மன்னித்ததை கேட்டாள். தானும் அவர்களை மன்னித்தாள். இயேசு மரித்தபின் சிலுவை அடியினை பிரித்து கொண்டு அழுதாள். உடலை மாதா மடியில் வளர்த்தி நல்லடக்கம் செய்தபின் தான் அவ்விடத்தை விட்டு அழுது கொண்டே சென்றாள். ஓய்வு நாளானதால் இயேசு உடலுக்கு சரியாக தைலம் பூசவில்லையே என்று எண்ணி ஏங்கியிருந்து எப்போது ஓய்வு நாளின் மறுநாள் ஆரம்பமாகும் என காத்திருந்த பெண்களில் ஒருத்தி மதலேனாள். வாசனை திரவியம், புதிய துணி இவைகளை எடுத்துக்கொண்டு இன்னும் 2 பெண்களுடன் கல்லறை நோக்கி புறப்பட்டனர். கல்லை புரட்ட யார் உதவுவார்கள் என எண்ணிக்கொண்டு சென்றனர். கல்லறை அருகில் சென்று பார்த்தால் கல் புரட்டப்பட்டிருந்தது. உடலை மூடியிருந்த துணி மட்டும் இருந்தது. ஆனால் உடலை காணோம். தனது போதகரை காணாததால் அழுது அரற்றினாள். அவரை அப்படியே விட்டுவிட்டு மற்ற 2 பெண்களும் நடந்ததை ஊரில் வேண்டியவர்களிடம் சொல்ல போய்விட்டனர். தோட்டக்காரரும் அங்கு தோன்றினார். ஏன் அழுகிறாய்? என் ஆண்டவரை எடுத்து போய்விட்டார்கள். எங்கே வைத்திருக்கிறீர்கள்? காட்டுங்கள், நான் தூக்கி கொண்டு போகிறேன். மதலேனா மரியா இயேசுவின் குரலே என்று உறுதியாக நம்பி, ரபோனி, என் குருவே என்று கூறி அவர் பாதத்தை பற்றினாள். என்னை பிடித்து கொள்ளாதே, சொன்னபடி நான் உயிர்த்து விட்டேன் என்று என் நண்பர்களுக்கு சொல். தான் கேட்டதையும் கண்டதையும் சீடர்களுக்கு கூறினாள். இயேசு இதற்கு பின் 2 தடவை அவளுக்கு காட்சி கொடுத்தார். சீடர்களை விட்டு இறுதியாக விண்ணகம் செல்லும் முன் அவர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது மதலேனாலும் உடனிருந்தார். போதிக்கும் பணி ஆண்களுக்கு வழங்கப்பட்டது. எனினும் சீடர்களுடன் சேர்ந்து சில காலம் ஏழைகளுக்கு பணி செய்தால் வேறொருவர் இப்பணியை எடுத்துக்கொள்ளவே மத்திய கடலை பார்த்திருந்த ஒரு குகையில் தனிமையாக ஜபத்தில் தன் வாழ்வை கழிக்க ஆரம்பித்தாள். குகையை சுற்றி ஒளிர்ந்த வெளிச்சத்தை பார்த்து விவசாயிகள் வந்து அவளுக்கு
அப்போதைக்கப்போது உணவு உண்ணக் கொடுத்தனர். குருவென்றும் ஆண்டவரென்றும் அவர் அழைத்து யாருடனோ பேசுவதை அவர்கள் பார்க்கவில்லையாயினும் கேட்டனர். நன்மனம் கொண்ட விவசாயி ஒரு நாள் அவளுக்கு உணவு கொண்டு வந்தபோது அவள் கைகளை விரித்து முழங்கால் இருக்க கண்டார். அவள் அசைவுற்று இருப்பதை பார்த்து அவளை தட்டி எழுப்பினார். உடல் குளிர்ந்து இருந்தது. உதட்டின் புன்னகை அரும்பி நின்றது. முகம் காற்றாலும் வயதாலும் சுருக்கம் பெற்றிருந்தாலும் அழகும் அமைதியும் அதில் குடியிருந்தன. முன்னாள் பாவியும் இந்நாள் புனிதையுமான மதலேனால் உடல்தான் அங்கிருந்ததே தவிர அவளது உயிர் ஆண்டவருடன் இணைய எப்போது போய்விட்டது. இவ்வேளையில் ஒருவர் இருவராக வந்து இப்போது ஊரார் பெருங்கூட்டம் கூடிவிட்டனர். இறைவனின் அன்பை இன்றுணர்ந்தேன். 7 சுரங்களில் நன்றி சொல்வேன். வாடிய என்னுள்ளம் தேறிடவே வரம் பல வழங்கிய மரிமகனே, நிலவிடும் அகவிருள் போக்கியவா, நெஞ்சக நினைவுடன் நன்றி சொல்வேன். அன்பால் என்னை அழைத்தவரே, அல்லல் யாவையும் தீர்த்தவரே, அமைதியில் வாழ்ந்திட அருள் நீந்தாய். அகமகிழ்ந்துனை நான் போற்றிடுவேன். ஆமேன்.